ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயலக்ஷ்மி. விஜி வீட்டு உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜுன்னு பவுடரை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்டு சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீம்பால் சுவையில் இருக்கிற ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மட்டும் சொல்லிக்கிறேன். மில்க்கு, அந்த ஜுன்னு பவுடர் மில்க், அந்த பவுடர் ஒரு பாக்கெட். சுகர் ஒரு கப்பு, அதாவது 150 கிராம் இருக்கும். 4 ஏலக்காய், 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு 1/2 லிட்ரு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். 1/2 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா கலக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுருங்க. ஜுன்னு பவுடர் இது 100 கிராம் பவுடர் இந்த பாலில் கொட்டிக்கலாம். ஓகேங்களா? இதை நல்லா கலந்து விட்ருங்க. கொஞ்சோண்டு பாலில் கலந்து விட்ருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த சுகரை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுட்ரு பண்ணதை இதுலேயே நம்ம கொட்டிக்கலாம். அந்த பால் பவுட்ரு கொட்டணும் இல்லையா, அதுலேயே அதுவும் நல்லா கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாலையும் இதுலேயே கலந்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. சரி, இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்தது ஒரு இட்லி பானை எடுத்துகிட்டு இட்லி குண்டா எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது தண்ணி கொதிக்கிட்டோம். ஒரு ஸ்டாண்டு மட்டும் இதில் போட்டுக்குங்க. ஒரு ஸ்டாண்டு இதில் வச்சுட்டு தண்ணி கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கட் மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் பாருங்கள், கலந்து விட்டங்காட்டியும் நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் பாருங்கள். இந்த பாலை எடுத்து நம்ம அப்படியே இந்த இதில் நல்லா வச்சிடலாம். இட்லி பானையில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி பானையில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஏன்னா ஆவி உள்ளார விழுகும்போது நம்மளுக்கு தண்ணியாட்டம் ஆகிடும். அதனால் ஆவி தண்ணி அதில் படாது இருக்கிறதுக்கு நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வெந்துடும். நம்ம பார்க்கலாம், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது நம்ம 1 மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜுன்னு பவுடரை வைத்து செய்த ஸ்வீட் ரெடியாகி விட்டது. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறது சொல்லுங்கள். ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏற்கனவே நானும் செஞ்சுருக்கிறேன். நம்ம ஜுன்னு பவுடரை வைத்து செய்த ஸ்வீட் ரெடியாகி விட்டது. இது பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.